சென்னை ராயப்பேட்டையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்தித்ததை பார்க்கலாம். கழகம் யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதோ அவர்தான் வேட்பாளராக போட்டியிடுவோம். புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடுகின்ற காலத்தில் எவ்வாறு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணி ஆற்றினோமோ அதே ஒற்றுமையுடன் நாங்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி ஆர்கே நகர் தொகுதியிலே எங்களது வேட்பாளர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். எங்களுக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் தான் அது மாதிரி கேள்வியை கேட்டு அவர் ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு பெரிய அணியாக நீங்க நினைக்கிறீங்க. பன்னீர்செல்வம் மாத்திரமல்ல, எங்களுக்கு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் தேர்தலிலே எதிரி. அவர்களை நாங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிமுக மீது சுமத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மக்களை நீங்கள் எப்படி பிரச்சாரம் ரீதியாக எதிர்கொள்ள இருக்கீங்க? ஆர்கே நகர் தொகுதி மக்களை எல்லாம் பொய் பிரச்சாரங்கள் என்பது, பொய் குற்றச்சாட்டுகள் என்பது தமிழகத்திலே உள்ள 7.5 கோடி மக்களுக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக மக்களுக்காக புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையிலே சிறப்பாக அந்த இயக்கம் தமிழகத்திலே செயல்பட்டு வந்தது. அம்மா அவர்களின் பாதையிலே இன்னும் சிறப்பாக வருகின்ற காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு ஓபிஎஸ் தவிர வேற சப்ஜெக்டே இல்லையா உங்களுக்கு? அது நீங்க தான் அவரை ஓபிஎஸ் என்று ஜீரோவாக இருக்கின்ற திரு பன்னீர்செல்வத்தை ஓபிஎஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரை அவர் 0 PS. கழகத்தின் சார்பாக யார் வேட்பாளர் என்பதை ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்து அதை அறிவிக்கும். அதில் யார் வேட்பாளராக இருந்தாலும் அதில் தேர்தல் ஆணையத்திற்கு பொதுச் செயலாளர் சார்பாக பதில் கொடுக்கப்பட இருக்கிறது. நாளைக்கு தான் 10. சரி.